அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இதான் அதோடைய கம்பாரிசன். இங்கேயும் அங்கேயும் உள்ள டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன ஆயிட்டாங்க? உப்பு தூண் ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. இயேசு திருப்பி சொல்றாரு, அவன் மனுஷகுமாரன் வரும்போது லோத்துவின் நாட்கள் நடைபெற்றது நடக்கும். நீங்க என்ன செய்யாதீங்க, லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்த மாதிரி திரும்பி பார்க்காது இருக்க கடவன். தெளிவா சொல்றாரு. ஆனா நோவாவின் ஃபேமிலி பேழைக்குள்ள பத்திரமா உள்ள போயிடுச்சு. இப்போ லோத்துவின் ஃபேமிலி வெளியே வரும்போது ஃபேமிலி போச்சு, ஃபேமிலி இல்ல. இப்போ சொல்லுங்க, 3 காரியம் இருக்கு. நோவாவையும் நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்துவை நினைச்சுக் கொள்ளுங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். 3 கம்பாரிசன் இருக்கு. ஒரு ஃபேமிலி போயிடுச்சு, ஒரு ஃபேமிலி போல. 3வது இப்ப நம்ம ஃபேமிலி போகுமா போகாதா? இதான் கேள்வி. நோவா தன் மனைவியோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தார். லோத்து தன் மனைவியை விட்டுட்டு சோதோமை விட்டு வெளியே வந்தார். இப்ப மனுஷகுமாரன் வரப்போறாரு. அதே மாதிரி நடக்க போகுது. இதுல எந்த கேட்டகரியில நீங்கள் நானும் இருக்க போகிறோம்? குடும்பத்தோடு கூட பேழைக்குள் பிரவேசிக்க போகிறோமா, அல்லது குடும்பத்தை விட்டு விட்டு சோதோமை விட்டு வெளியே போக போறோமா? 2 பேரும் மீட்கப்பட்டார்கள், 2 பேரும் நியாய தீர்ப்பு. இப்ப எங்க என்ன பிரச்சனை? நான் நீதிமானா? ஆமா, நம்ம எல்லாருமே நீதிமான். லோத்தும் நீதிமான் தான், நோவாவும் நீதிமான் தான். லோத்து சோதோமின் வாசல்ல வந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்றாரு. அதே நேரத்துல நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாரு. எல்லா குட் குவாலிட்டிஸ் இருக்குது. பட் வாட் அபவுட் ஒரு ஃபேமிலி? உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான உங்களுடைய காரியம் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள கொஞ்சம் பேருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது? திருமணம் ஆகல, திருமணம் ஆனவங்க, இது 2 பேருக்கும் பொருந்தும். மனைவி அல்லது குடும்பம் அப்படின்னு நல்ல வேலை, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எனக்கு கல்யாணமே ஆகல, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா. அந்த கதையே இல்ல. அந்த வசனம் நீங்க வாசிச்சீங்க, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிங்க பாப்போம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நல்ல கவனிங்க, மனைவியும் குமாரரும் குமாரரின் பிள்ளைகளும் உள்ள போயிருக்குது. இந்த இடத்துல லோத்துவோட பிள்ளைகள் வெளியே வந்துடுச்சு. சோ இந்த வெளியே மீட்கப்படுறதுல பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பேழைக்குள்ள பிரவேசிப்பதுல பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சோ இது கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் சேர்த்து பொருந்தும். அங்க பேழைக்குள்ள பிரவேசித்தது நோவாவுடைய பிள்ளைகள், திருமணமானவர்கள். இங்க லோத்தோட வெளியே வந்தது பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள். சோ மீட்பு திருமணம் ஆனவங்களையும் சேர்த்து குறிக்கும், திருமணம் ஆகாதவளையும் குறிக்கும். இதெல்லாம் சேர்ந்ததான் குடும்பம். எதுக்கு சொல்லணும்? சிலர்லாம் கல்யாணம் ஆகல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கல்யாணம் ஆனவங்களுக்கான மெசேஜ் தான். இல்ல, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்து நீதிமான், நோவாவும் நீதிமான். ஆனால் லோத்துவுக்கும் நோவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாக்குள் கர்த்தர் கொடுத்ததான அந்த விஷன் இருக்குல்ல, கர்த்தர் கொடுத்ததான அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனம், அது அப்படியே அவன் குடும்பத்துக்குள் போய்விட்டது. அந்த குடும்பத்துக்குள்ள நுழைச்சிட்டாப்ல. அதை இங்க இவர் நீதிமானா இருந்தாலும் கர்த்தர் இவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் இவர் கொடுத்த தரிசனம், அல்லது கர்த்தருக்கு இவர் கொடுத்ததான காரியங்கள் எதுவும் இவர்கள் பிள்ளைகளுக்குள்ள போகவில்லை, மனைவிக்குள்ளேயும் போகவில்லை.